கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஸ்பிரிட் கைட் கிட்ட நம்ம தினசரியும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு முடிவே இருக்கிற மாதிரி தெரியல. பல விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், நமக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்களை பாபா கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்குது, நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன மாதிரியான பதில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம வாழ்க்கையில, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அதான் ஒரு நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது கேட்டுட்டு ரொம்ப அழகான பாபா ரீடிங் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டைரக்ட் சிக்ஸ் சென்ஸுக்கும் நீங்க கொடுக்குற ஆதரவுக்கும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நான் என் கூட 2 கலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, 2 கலர்ஸ். திஸ் இஸ் நியான் கிரீன் அண்ட் திஸ் இஸ் நியான் ஆரஞ்ச். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும், அந்த கலரை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு நமக்கான ரீடிங் பண்ண போறோம். ஓகே, ஸோ சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. முதல்லயே சொல்லிருங்க, நியான் கிரீனா, கிரீன் அப்படி வச்சுக்கலாம், கிரீனா இல்ல ஆரஞ்சா, என்ன கலர் உங்களுக்கு வேணும், அதுக்கேற்ற மாதிரியான ரீடிங்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? சரி. ஸோ முதல்ல கிரீன், நீங்க கிரீன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இதோ. ரொம்ப அழகான பாபா கார்ட்ஸ். முதல்ல அதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பாபா எவ்வளோ பிடிக்கும்? எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் மேல நம்பிக்கை இருக்கும். பட் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பாபாவை ஏன் பிடிக்கும்? இல்ல உங்க வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் அவர் வழியாகவோ இல்ல நீங்க அவர்கிட்ட கேட்டனாலேயோ உங்களுடைய ப்ரேயர்ஸ் அதனால நடந்த விஷயங்கள் என்னன்றதை இப்ப எங்களோட ஷேர் பண்ண போறீங்க. உங்களுக்கான கார்டு நம்ம எடுக்க போறோம், நிறைய அதை பத்தி பார்க்க போறோம். Let me take another card as well. ஓகே, நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். நீங்க கிரீன் கலர் கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 மெசேஜுமே உங்களுக்காக தான். என்ன மாதிரியான மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன உங்களுக்கு பாபானால ஒரு கைடன்ஸோ இல்லை ஒரு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்ல போகிறீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு வந்திருக்க கார்டு பார்த்துடலாமா? கிராட்டிடியூட். என்னுடைய கிராட்டிடியூட் குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்கேஸ் நீங்க என் கிராட்டிடியூட் குரூப்ல தான் இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு எனக்கு அப்புறமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்ற எக்ஸசைஸை என் கூட சேர்ந்து நீங்க பண்ண போறீங்க. உங்க கண்களை மூடிக்கோங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல சந்தோஷங்கள்ல எனக்கு அமைஞ்ச மிகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அது ஏதோ ஒரு கேரக்டரா இருக்கலாம், ஒரு மனிதரா இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவமா இருக்கலாம், ஏதோ ஒரு ரெக்கக்னிஷனா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாங்க. பட் இது என் வாழ்க்கையில கிடைச்சதற்கு மனமார்ந்த நன்றி, மனப்பூர்வமான நன்றினா அது என்னவா இருக்கும்? உங்க கண்களை மூடிட்டு அந்த விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வரட்டும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், கண்களை மூடிக்கோங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் இன்னமும் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி என் உடம்பு இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, சீரா செயல்பட்டுட்டு இருக்கு. நன்றி. என் வாழ்க்கையில பல மனிதர்களை பார்த்திருக்கேன். சில மனிதர்கள் என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்காங்க, சில மனிதர்கள் என் வாழ்க்கையில வலிகளை கொண்டு வந்திருக்காங்க. இருவருக்குமே நன்றி. நன்றி சொல்லுங்க. ஒருத்தங்களால வாழ்றதுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம், இன்னொருத்தங்களால இப்படியும் வாழணும் இல்லை இப்படியும் வாழ்றாங்க, நீ உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு எப்படி வாழணும் அப்படின்றத கத்துக்கிட்டோம். அவர்கள் எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய வளர்ச்சிக்கு நன்றி, என்னுடைய ஆற்றலுக்கு நன்றி.
என் உடல் சீரா இயங்கிக்கிட்டு இருக்கு, அதற்கு நன்றி. நான் சுவாசிக்கும் காற்றுக்கு நன்றி. நான் அருந்தும் தண்ணீருக்கு நன்றி. நான் நடக்கும் பூமிக்கு நன்றி. என்னை ஆளும் இந்த உலகத்திற்கு நன்றி. எல்லாத்துக்குமே நன்றி. என்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி. என்னுடைய குல தெய்வத்திற்கு நன்றி. என்னுடைய இஷ்ட கடவுளுக்கு நன்றி. இப்போ மெதுவா கண்களை திறங்க. நம்ம கூடயே இருக்கிற பல விஷயங்களை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றது இல்லை. இது இருக்கு, இதுக்கு நன்றின்னு நம்ம சொல்றது இல்லை. கோபம் வந்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா கோபமா இருக்காங்க. எவ்வளோ நேரம் நமக்கு எவ்வளோ நாள் நமக்கு பசிச்சிருக்கும். ஓ கொஞ்சம் இத்தனூண்டு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே, பட் இவ்வளோ வேலை இருக்கே, எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லையே அப்படின்னு எவ்வளோ நாள் நம்ம வந்து பசியிலேயே இருந்திருப்போம். அப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்குன்னு சாப்பிடாம இருந்திருப்போமா? எதா இருந்தாலும் சரி, முதல்ல சாப்பாடு கொண்டு வாங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களை வளர்த்து விடும் விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்றீங்களோ, நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்லும் போது அந்த குழந்தை இன்னும் அதை சிறப்பா செய்யும். நமக்கும் அதே தான், என்னம்மா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த தடவை அதை இன்னும் போன தடவை நல்லா இருக்குன்னாங்களே, இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அதுதான் கிராட்டிடியூட். ஸோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு கவுண்ட்லெஸ்ஸுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சது நடக்கலன்னு புலம்பி தள்ளுறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நன்றி செலுத்து. இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட சொன்னது வந்து எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் தான். இன்ஃபேக்ட் உங்களுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க நன்றியே சொல்ல மறந்துட்டீங்க. யூ ஹாவ் ஃபர்காட்டன் டு எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப். உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்னன்றதை கவனிக்க நீங்க மறந்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி இயங்கிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் நீங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்ட, ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தினால எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட அப்படின்னு உங்களை வந்து தட்டி எழுப்பிட்டு போறாங்க இவங்க. இந்த பொசிஷன், இந்த நிமிடம், இந்த நொடி திருப்பி உங்களுக்கு வருமான்னு யோசிச்சு பார்த்துட்டு புலம்பணுமா புலம்பக்கூடாதா அப்படின்றத நீங்க முடிவெடுங்க. Look at your lineup of cards. Never give up on yourself. நீதான் பிகினிங், நீதான் முடிவு, நீதான் எல்லாம். நம்மனால முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க உங்களையே நினைச்சிட்டீங்கன்னா யாருமே நம்மளை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் அண்ட் கம் பேக். திருப்பி நம்ம வரணும், அடிச்சு வரணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். அண்ட் உங்களையே நீங்க ரொம்ப ஏன் உன்னாலதான் இது பண்ண முடியல அப்படின்னு நீங்களே உங்களை மட்டம் தட்டிக்கிறீங்க நிறைய தடவை. உங்களுக்குன்னு தனியா ஸ்ட்ரென்த் இருக்கு, உங்களுக்குன்னு டேலண்ட் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு. எல்லாத்தையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, உங்களால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு உங்களுக்கே தெரியல. எதையுமே நீங்க இன்னும் டேப் பண்ணி பார்க்கல. அப்புறம் எப்படி ஒரு விஷயம் நடந்தது நடக்கலன்னு உங்களால சொல்ல முடியும்? எவ்வளவு அழகா லைன் அப் பாருங்க கார்ட்ஸ். நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. கார்ட்ஸ் நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான ஒரு லைன் அப். ஐ எம் சோ ஹாப்பி ஐ காட் தீஸ் கார்ட்ஸ் ஃபார் யூ. அப்போ ஏன் why are you giving up? ஏன் நீங்க வந்து ரொம்ப சீக்கிரம் என்னால முடியல, எனக்கு போதும்னு இருக்கு? எல்லாருமே சொல்றதுதான், தினசரி சொல்லனாலும் ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு தடவையா நம்ம சொல்லிடுவோம், இல்ல என்னால முடியல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அப். சில நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு போடா அப்படின்னு உட்காந்துடலாம் தோணுது, அப்படிலாம் தோணும் தான். பட் நம்ம அதை சொல்லக்கூட கூடாது. உன்னையே நீ மதிக்கலைன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி உன்னை மதிப்பாங்கன்னு கேட்கிறாரு. கோ ஆன் அன் அட்வென்ச்சர். யூ நீட் அ பிரேக். ப்ராபப்ளி உங்களுக்கே ஒரு பிரேக் தேவை. மொனாட்டனஸா ஒரு லைஃப் ஸ்டைல், அப்படியே ஒன்னடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்கு பிரேக்கே இல்லை. எங்கேயுமே வெளியில போக முடியல அப்படின்னாலும் விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போற மாதிரி கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு திருப்தியை கொடுக்குது, நல்லா இருக்கு. அந்த ஒரு கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
அந்த ஒரு விஷுவலைசேஷன். இதை நான் ரெகுலரா அப்பப்போ பண்ணுவேன். ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஊரோட ஒரு 10 போட்டோவை பார்த்துட்டு அப்படியே படுத்து ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல எல்லாம் நான் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு ஒரு பிரேக் கொடுக்குது. ஆக்சுவலி அந்த ரெகுலர் மொனாட்டனி கிட்ட இருந்து ஒரு பிரேக் கொடுக்குது. உங்க மனசும் அதை தான் கேட்குது, டேக் அ பிரேக் அப்படின்னு. புல் யுவர் செல்ஃப் க்ளோசர். பார்த்தீங்களா? Never give up on yourself. Every part of your being is deserving of love. நிறைய நிறைய அன்பு. நீங்க அன்பை மட்டுமே எதிர்பார்க்குறீங்க. அந்த அன்பு எங்க கிடைக்கும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த அன்பு எங்கேயுமே இல்லை. அந்த அன்பை வந்து நீ தேடி தேடி போகாத. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் கிட்ட மட்டும்தான் நீ அதை எதிர்பார்க்க முடியும். மற்ற எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பியூர் அப்படின்றது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ உங்க ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட நிறைய அன்பை எதிர்பாருங்க. உங்களுக்கு நீங்க நல்ல அன்பை கொடுத்துக்கோங்க. அன்கண்டிஷனல் லவ். அன்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? அன்கண்டிஷனல் லவ் உங்க முன்னாடி தான் எடுக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஷஃபிள்ட் அண்ட் ஐ எம் டேக்கிங். உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கும். அந்த அன்பு கிடைக்கும் போது அதை பரிபூர்ணமா கொண்டாடுங்க, கிராட்டிடியூட் செலுத்துங்க. ஆக்சுவலி இப்பவே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. யோசிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அன்பை யார் கொடுக்குறாங்கன்னு யோசிங்க. யோசிச்சு இன்னும் சந்தோஷமா இருங்க. இன்னும் உங்க வாழ்க்கை நிறைவா இருக்கும்ன்றதுதான் பாபா பிளெஸிங் உங்களுக்காக. நீங்க சொல்லுங்க, இதுல எந்த கார்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இதா, 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 இதா? எதிர்பாராத அன்பு உங்களுக்கு இங்க இருந்து கிடைக்குது. பட் நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க எங்க அன்பு தேடிக்கிட்டு இருக்கீங்க, எங்க ஏமாந்து போறீங்கன்னு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த ரீடிங்கை உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது நீங்க எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய். அடுத்தது வந்து நான் இந்த கார்டை ரீட் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் ஃபார் த ரீடிங். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது அப்படியே ஒரு ஃப்ளோவோட போகணும் அப்படின்ட்டு தான் நான் கார்ட்ஸ் கட் பண்ணல. ரெக்கார்டிங் அப்படியே ஹோல்ட்லேயே வச்சுருக்கேன். ஸோ வி வில் டூ த ரீடிங் அப்படியே. ஓகே, நீங்கள் வந்து ஆரஞ்சு, நியான் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இதோ. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஸ்பிரிட் கைடு யாரு? நீங்க யாரை எப்பவுமே ஒரு மனசு சரியில்லை, என்ன பண்றதுனே தெரியல, மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க யார்கிட்ட முறையிடுவீங்க? இல்லை யார்கிட்ட பேசுவீங்க? யார் உங்களுக்கு கைட் பண்ணுவா? எனக்கு சொல்லுங்க. 2 set of cards எடுக்கிறோம். ரொம்ப மனசு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, இப்படி நீங்க நினைக்கும் சமயத்தில் உங்களுக்கு உதவி யார் செய்வா? ஓகே, அதுதான் உங்களுடைய கேள்வி. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு வாங்க, பாபா நமக்காக என்ன மெசேஜ் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துடலாமா? ரெடியா? ரெடியா? ஓகே. லவ் யுவர் ட்ரூ செல்ஃப். நீங்க உண்மையான முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு முகம் இருக்கும். அது ஃபேக்கா இருக்கலாம், ரொம்ப கோபமான ஒரு முகமா இருக்கலாம். அது அது மற்றவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாம நம்ம வந்து அந்த முகத்தை மறைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த முகத்தை வந்து வெளிப்படையா காட்டிக்கவே மாட்டோம். ஏன்னா அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. அந்த முகத்தை வந்து எல்லாரும் ரசிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதாவது நம்ம ரொம்ப ஒரு பயந்த சுபாவமா இருக்கலாம். ஆனா அந்த நான் பயப்படுவேன் அப்படின்றத வெளியில காட்டாம இருக்கலாம். ஏன் காட்டலைன்னா, இல்லை என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் ரொம்ப பிரேவான மனிதர்கள், அவங்க முன்னாடி நான் வந்து ரொம்ப பயப்படுறேன்றதெல்லாம் காட்டினேன்னா அவங்க என்கிட்ட திருப்பி பேசாம போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, இல்லை என்னை ரொம்ப கிண்டல் பண்ணலாம், அதனால நான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு விலகி இருக்கேன். இல்லை என்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் ரொம்ப பணம் படைத்தவர்கள், ஸோ அவர்களுக்காகவாவது நான் டெய்லியும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா அவங்க என்ன டீக்ரேடிங்கா பார்ப்பாங்க, ஸோ இப்படி மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக அவங்கள முன்னிலைப்படுத்தி நம்மளை பின்தங்கி வச்சுட்டு அந்த இடத்துல நமக்கு நிறைய ஒரு மனசு வந்து ஹெவி ஆயிடும். பாரு, இவங்களுக்காகலாம் நம்ம வந்து இப்படி போலித்தனமா இருக்க வேண்டியதா இருக்குன்னு கண்டிப்பா தோணும். அந்த இடத்துல உங்க உண்மையான வாழ்க்கைய நீங்க மறைச்சிடுறீங்க. உங்களுக்கு என்ன தேவை, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க.
மற்றவர்களை எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் வொர்த் இட். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க நம்மளோட இருப்பாங்களா? இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் எப்பவுமே இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். உங்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னாரை இன்னாருக்காக மதிப்பவர்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில இருக்கட்டும். என்ன நானா இந்த பர்சன் இப்படிதான், இவங்க இப்படிதான் அப்படின்றதுக்காக நம்மளோட ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்க மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்தா போதும். மற்றவர்களுக்கு இடம் இல்லை, அவர்கள் நம் வாழ்க்கையில் தேவையில்லை. அந்த முடிவை நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ, ஒருவேளை அவங்க இதெல்லாம் என்னை பத்தின உண்மை தெரிஞ்ச நாளைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா, அந்த பயத்தோட நீங்க எவ்வளவு நாள் வாழ்வீங்க? அந்த ஃபியரே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூ கேனாட் கேட்ச் யுவர் செல்ஃப் எனிவேர். அப்புறம் ஒரு காலகட்டத்துல உங்களே நீங்க மறந்துடுவீங்க. உனக்குலாம் இருந்தனா அப்படின்னு தோணும். தொலைச்சிடாதீங்க. மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க உங்களை தொலைச்சிடாதீங்க. அதை தான் நான் சொல்றேன். டியூவாலிட்டி இதேதான் இதுவும். ரெட்டிப்புத்தன்மை அதான் டியூவாலிட்டி. ஒரு படத்துல வருவாங்கல்ல, திடீர்னு ஒரு மாதிரி இருப்பாங்க, திடீர்னு வேற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எல்லாமே அப்படிதான். மனசு அப்படியே ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பாரமா இருக்கும், ஆனாலும் நம்ம சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பாரமா தான் இருக்கும், ஆனாலும் நம்ம வந்து வெளியில அதை காட்டிக்க முடியாது. அதான் டியூவாலிட்டி, ரெட்டிப்புத்தன்மை. மத்தவங்க என்ன இப்படி நினைச்சிருவாங்களோ, நான் இப்படி இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன இப்படி நினைச்சிருவாங்கன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ள நீங்க வந்துட்டீங்க. யூ ஹவ் ஸ்டார்டட் ஜட்ஜிங் பீப்புள் லைக் தட். அவங்க ஆக்சுவலி யாரும் கண்டுக்க போறதில்ல, அவரவர்களுக்கு அவரவர்கள் வாழ்க்கை இருக்கு. பட் நம்ம ஒரு சொசைட்டிக்குள்ள இருக்கணும், நம்ம ஒரு இடத்துல இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக ஏதோ பல இடங்கள்ல நம்ம வந்து மற்றவங்க நம்மளை தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போலித்தனமாவே இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு போலியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களா தெரியல. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம எல்லா இடத்துலயும் இது இதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல. பட் கண்டிப்பா அதை விட்டு நம்மளால வெளியில வர முடியும், வரணும். அதை விட்டு வந்துட்டோம்னா திருப்பி சொன்ன பாருங்க, நீங்களா இருக்கிறதுக்காக மதிக்கிறவங்க மட்டும் நம்ம கூட இருந்தா போதும், மற்றவர்களுக்கு இடம் இல்லை. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க ஜனனின்னு, ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனனியா மதிக்கிறவங்க மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்காக மதிக்கிறவங்க மட்டும் இருந்தா போதும். மற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை, மற்றவர்களை பற்றி நம்மளும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த ரெட்டிப்பு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. அந்த ரெட்டிப்பு தன்மையால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா பரவாயில்ல, பெனிஃபிட்டே இல்லாம அந்த ரெட்டிப்பு தன்மையை அக்செப்ட் பண்ணாதீங்கன்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ் பாபா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த கார்டு என்னன்றத பாத்துடலாமா? பிகம் அவேர். வாவ், உன்னை பத்தி நீயே தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்றது உனக்கே தெரியல, உன்னை பத்தி நீயே தெரிஞ்சுக்கோ. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். அதை தானே இங்க வந்தது. நீ உன்னை பத்தி, நம்மளை பத்தி அதே தானே இது. யூ ஹாவ் டு பிகம் அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்க உடம்பு என்ன சொல்லுது, உங்க மனசு என்ன சொல்லுது, டேக் யுவர் டைம் அவுட். சில நேரம் நம்ம இந்த கச்ச 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 இந்த சத்தத்துக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம எதையுமே ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இதெல்லாம் விட்டு வெளியில வந்து பொறுமையா நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேண்டாம், யார் நம்மளோட இருக்கா, யார் நம்மளோட இல்லை, எதுக்கு நம்ம கவலைப்படுறோம், எதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் வேணுமா வேண்டாமா, இன்ட்ராஸ்பெக்ட். ஸ்டார்ட் இன்ட்ராஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் டு சி இஃப் யூ நீட் சம்திங் ஆர் நாட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ லிசன், காது கொடுத்து கேளுங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும், நம்ம உடம்பும் மனசும் சொல்றதையுமே காது கொடுத்து கேட்கணும். தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் அது எல்லாருக்குமே தேவையான ஒரு மெசேஜ். இது அப்படியே டர்ன் ஆச்சு. ஸோ ஐ வில் சி வாட் இட் இஸ். கமிட் டு ஹாப்பினஸ். உங்க சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க மனசு சொல்றதை கேளுங்க, உங்க உடம்பு சொல்றதை கேளுங்க, உங்க எண்ணங்கள் சொல்றதை கேளுங்க. உங்களுடைய சந்தோஷம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க போறேன்ப்பா, நான் யாரை பத்தியும் கவலைப்பட போறது இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் எது சொன்னாலும் நீங்க நிஜமாவே கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா யூ ஹாவ் கமிட்டட்.
இப்போ டெய்லி நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறோம்ல, இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும், இன்னைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணும், இந்த மாதம் இவ்வளோ சேமிக்கணும், இந்த மாதம் இவங்க இதெல்லாம் இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட். அந்த மாதிரி உங்களுடைய என்னோட சந்தோஷத்துக்கு நான் தான், வேற யாரும் நான் சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் நம்ம ரெட்டிப்பா நடந்துக்க மாட்டோம். இதுதான் நான். இஃப் யூ கேன் அக்செப்ட் மீ ஃபார் ஹூ ஐ எம், யூ கேன் ஸ்டே, யூ வெல்கம் டு ஸ்டே. பிகாஸ் நான் ஒன்று அப்படிதான் ட்ரீட் பண்றேன். வித் யுவர் ஃப்ளாஸ் ஐ எம் அக்செப்டிங். அதே நீங்களும் பண்ணீங்கன்னா பெட்டர் அப்படின்ற பவுண்டரியை கொண்டு வாங்க, அந்த மார்க்கை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அவேக்கனிங் மெசேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் உங்களுக்கு. இந்த ரீடிங்கை நிஜமாவே நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.